இன்னைக்கு நிஃப்டி பார்க்கும்போது 17 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் 26,146 க்ளோஸாக இருக்குது. பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது 130 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் 59,711 க்ளோஸாக இருக்குது. இன்றைக்கி ஓவராலாக மார்க்கெட் பார்க்கும்போது ஒரு ஃப்ளாட் மார்க்கெட். ஏன்னா பெருசாக நம்மளுக்கு வந்து ஒரு புல்லி சைடாக இருக்கட்டும் பியரி சைடில் வந்து ஒரு மொமெண்டம் இல்லாமல் மார்க்கெட் வந்து எங்கே ஓப்பன் ஆச்சோ அந்த ரேஞ்சில் தான் வந்து இன்றைக்கி க்ளோஸாக இருக்குது. இன்றைக்கி நம்மளுக்கு சென்ஸோட எக்ஸ்பிரி இருந்தது. இப்போ அதில் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து நம்மளுக்கு இருந்து ஆப்ஷன் பையர்ஸில் பண்ணியிருந்தவங்க கண்டிப்பாக வந்து ஒரு மேஜராக பெரிய லாஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்தது. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரே ரேஞ்சில் இருக்கிறதால ப்ரீமியம் டிகே வந்து ரொம்ப அதிகமாக இன்றைக்கி வந்து நமக்கு சென்ஸோட எக்ஸ்பைரியில் இருந்தது. இன்றைக்கி டொபாக்கோ அதுக்கப்புறம் பான் ஸ்டாக்ஸ் பார்க்கும்போது மேஜராக ஒரு பெரிய ஃபால் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தது. அதில் மேஜராக பார்க்கும்போது ஐடிசி நியர்லி வந்து ஒரு 10% கிட்ட வந்து நம்மளுக்கு இன்றைக்கி ஃபாலாக இருந்தது. காட்ஃப்ரை ஃபிலிப்ஸ் பார்க்கும்போது அரௌண்ட் 19% கிட்ட வந்து ஃபால் இருந்தது. இப்போது இது ஃபால் ஆகிறதுக்கு ஒரு ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது நியூ எக்ஸஸ் டியூட்டி வந்து இப்போ கவர்மெண்ட் இம்போஸ் பண்ணிக்கிறதுனால அதை பேஸ் பண்ணிவிட்டு ஒரு நெகட்டிவ் நியூஸ். ஏன்னா இப்போது முன்னாடி பார்க்கும்போது ஒரு 18% ஸ்லாபில் இருந்தது. இப்போது இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து அரௌண்ட் ஒரு 40% ஸ்லாப்குள்ளே வர்றதுனால ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதை பேஸ் பண்ணிட்டு தான் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டாக்கில் பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு ஃபால் வந்து நம்மளுக்கு இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஃபால் இருந்தது. இப்போது நீங்கள் கேட்ட ஒரு ஐடிசி திரும்ப நம்மளுக்கு வந்து கீழே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா? ஏன்னா நிறைய பேர் அவங்களோட பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ வந்து ஷேர் பண்ணுறாங்க. அரௌண்ட் 200 ருபீஸ்லாம் வந்து ஐடிசி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன நியூஸ்ன்னு சொல்லி பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஐடிசி எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியும் ஒரு இன்ட்ராடே நாளைக்கு வந்து எப்படி இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி ஒரு சார்ட்லேயே வந்து பேஸ்ட் அப்பான் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஐடிசி ஸ்டாக் இன்னைக்கு வந்து எப்படி பெர்ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா இப்போ லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் பார்க்கும்போது 402 ருபீஸில் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரேடான ஒரு ஸ்கிரிப்ட் இன்றைக்கி ஓப்பன் ஆகும்போதே வந்து அரௌண்ட் 362 ருபீஸ் வந்து ஒரு பாட்டம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன ஒரு புல் பேக் வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்து. இப்போது அந்த எக்ஸிக்யூட்டிவ் பார்க்கும்போது ஒரு 5th ஃபர்ஸ்ட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா கவர்மெண்ட் சைட்லேருந்து நம்மளுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ 5th ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நம்மளுக்கு பட்ஜெட் இருக்குது. அப்போ பட்ஜெட்டில் கண்டிப்பாக வந்து இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. இப்போது இந்த எக்ஸிக்யூட்டிவ் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா இப்போ முன்னாடி வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் பார்க்கும்போது ஒரு 2050 ருபீஸ் இருந்த ப்ராடக்ட் இப்போ இந்த எக்ஸிக்யூட்டிவ் வந்து கொண்டு வந்தாங்கன்னா அரௌண்ட் ஒரு 8500 ருபீஸாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இது வந்து அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சீக்ரெட்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட லென்த்தை பேஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்லி கவர்மெண்ட் சைட்லேருந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஒரு 1 இயர் பார்த்தீங்கன்னா ஐடிசி அரௌண்ட் ஒரு 20% கிட்ட வந்து நம்மளுக்கு நெகட்டிவில் தான் வந்து ட்ரேட் ஆகுது. ஏன்னா நீங்கள் ஒரு 5 இயர்ஸ்க்கு ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 70% கிட்ட இருக்கும். பட் லாஸ்ட் ஒரு 1 இயரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ இது வரையும் வந்து நம்மளுக்கு ஐடிசி வந்து நெகட்டிவில் தான் வந்து இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இப்போ ஐடிசியில் வந்து நம்ம இந்த ஃபால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து நம்ம பார்க்கலாமா, இல்லைனா வந்து நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஐடிசியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு சொல்லி ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஐடிசி ஸ்டாக்கோட அந்த சார்ட். இது நம்ம பேஸ் பண்ண நம்மளுக்கு வந்து செபியோட ரூல் எல்லாருக்குமே தெரியும். ஒரு 3 months டேட்டா லேட்டராக தான் வந்து நம்ம அனலைஸ் பண்ண முடியும். லைவ் மார்க்கெட்டில் வந்து நம்ம அனலைஸ் பண்ண முடியாது. இப்போ அதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 3 months டேட்டா வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற டேட்டாஸ் மட்டும் தான் வந்து இருக்குது. ஓகே, இப்போது எல்லாருமே மோஸ்ட்லி என்ன இப்போது யூடியூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஷேர் பண்ணுது இது சடன் ஃபால் சடன் கிராஷ். நிறைய பேர் வந்து அது மாதிரி தான் ஷேர் பண்ணுவாங்க. பட் இது ஏன் ஃபால் ஆச்சு, இது வந்து நம்மளுக்கு ஒரு டெக்னிக்கலாக வந்து இது வந்து நம்மளுக்கு முன்னாடியே வந்து கண்டுபிடிச்சிருக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா எப்பயுமே நான் சொல்கிற ஒரு விஷயம், மார்க்கெட் என்னதான் நமக்கு நியூஸஸ் வந்தாலும் ஒரு சார்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு முன்னாடியே ஒரு கிளியரான இண்டிகேஷன் கொடுத்துருவோம். இங்கே வந்து பை ஆக போகுது செல் ஆக போகுதுன்னு சொல்லி அதை பேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டிசிஷன் எடுத்தாலே வந்து மார்க்கெட்டில் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் வந்து நம்மளால் பண்ண முடியும். இப்போ ஐடிசி வந்து நீங்கள் லாஸ்ட் மந்த் யாரும் கேட்டிருந்தீங்க. அப்போ வந்து நான் சொல்லியிருந்தேன் ஒரு ட்ரெண்ட் லைனில் இருக்குது. அந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆனால் தான் நம்மளுக்கு வந்து ஐடிசி வந்து ஒரு பையிங் இதுலேயே இருக்கும். அது வரையும் நம்மளுக்கு வந்து பையிங் கிடையாது, ஜஸ்ட் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி என்னோடய பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ அதை பேஸ் பண்ணிட்டு நம்ம கரண்ட்டாக வந்து இப்போ ஐடிசி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபால் வந்து எப்படி நம்ம ஒரு சார்ட்டோட வந்து கோரிலேட் பண்ணுறது. ஏன்னா இப்போது நான் வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணுறல இப்போ ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது முன்னாடியே வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். இது வந்து கீழே வந்து ஒரு 10% ஃபால் ஆக போகுது இல்லை 20% ஃபால் ஆக போகுதுன்னு சொல்லி அந்த மாதிரி வந்து நம்ம இது பண்ண முடியும். பட் இந்த இடத்துல வந்து பை பண்ணலாமா இல்லைனா வந்து பை பண்ண கூடாத வெயிட் பண்ணலாமான்னு சொல்லி நம்மளுக்கு சார்ட் அனலைஸ் பண்ணும்போது கிளியரான ஒரு இண்டிகேஷன் வந்து நம்மளுக்கு வந்து
காமிக்கும். அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம். நான் சொல்கிற ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், ஃபிபொனாக்கி இந்த மாதிரி டூல்ஸை வச்சு அனலைஸ் பண்ணுறது இண்டிகேட்டர்ஸ் கிடையாது. இப்போ இங்கேயே வந்து பார்க்கும்போது இங்கேருந்து ஒரு நல்ல ஒரு ஃபால் வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்து அரௌண்ட் ஒரு 120 ருபீஸ்லேருந்து நியர்லி வந்து ஒரு 495 அரௌண்ட் ஒரு 500 ருபீஸ் வரையும் டாப் அடிச்சுட்டு இப்போ கரண்ட்டாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் தான் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரேட் ஆகுது. ஏன்னா இது 3 months டேட்டானால இது 400 ருபீஸ் காட்டுது. இப்போது இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ட்ரேட் ஆகுது. ஓகே, இப்போது இந்த ஃபால் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து நம்மளுக்கு இன்னும் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் டைம் நீங்கள் கேட்கும்போது நான் சொல்லியிருப்பேன் ஐடிசி வந்து எலியாட் வேவில் வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இது வந்து நம்மளுக்கு வந்து 213 வந்து லாங்கஸ்ட் வேவ். அதுக்கப்புறம் வந்து எலியாட்டிவோட கம்ப்ளீஷன் முடிச்சுட்டு மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு கரெக்ஷன் ஃபேஸில் தான் நம்மளுக்கு இருக்குது. எப்பயுமே வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு எலியாட்டிவ் யூஸ் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எப்பவுமே எலியாட்டிவோட கம்ப்ளீஷன் முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டிவ் வரதுக்கு தான் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ கரெக்டிவ் என்னென்னா இப்போ இவ்வளோ தூரம் மேலே போனது கீழே வந்து மேஜராக வந்து சர்டின் பர்சன்டேஜ் நம்மளுக்கு வந்து கரெக்ஷன் கொடுக்கணும். ஸோ இப்போ இது வந்து நம்மளுக்கு கம்ப்ளீஷனாக இல்லையான்னு சொல்லி எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்னா இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு வந்து ட்ராவல் ஆச்சோ சேம் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு வந்து 4 and 5 இருக்கும். எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்து அந்த சேம் பர்சன்டேஜ் வந்து இருக்கும். இதில் நிறைய இருக்குது. இப்போ எக்ஸ்டெண்டட் வேவ் இருக்குது, எலியாட் வேவ்லேயே வந்து நம்ம நிறைய இருக்குது. அப்போ இங்கே பார்க்கும்போது இது நார்மல் எலியாட் வேவ். அப்போ அந்த எலியாட்டோட கம்ப்ளீஷன் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு கரெக்ஷன் ஃபேஸில் இருக்குது. அப்போ இந்த கரெக்ஷன் ஃபேஸில் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இங்கே வந்து புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணியிருப்பாங்க. பட் இது தெரியாமல் சும்மா இங்கே இந்த இடத்துல எங்கேயாச்சும் வாங்கினவங்க தான் வந்து இப்போ மேஜராக வந்து ஒரு பெரிய லாஸில் வந்து இருந்திருப்பாங்க. அதனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாலும் சரி, ஃபர்ஸ்ட் அந்த சார்ட்டை வந்து அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான டீட்டெயில் கிடைக்கும். இது வந்து நமக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கா, கரெக்ஷன் ஃபேஸில் இருக்கா. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கா இல்லைன்னா வந்து கரெக்ஷனில் இருக்கா. ஏன்னா கரெக்ஷன் ஃபேஸில் இருந்ததுன்னா, ஏன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்னு வரும்போது டைம் இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் வாங்கிட்டு உங்களுக்கு லாஸ் காமிச்சா நம்ம என்ன சொல்லுவோம், நான் வந்து லாங் டேர்ம் தான் போடுறேன், நான் வெயிட் பண்ணுறேன்னு. பட் உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது நமக்கு ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கும்போது ஒரு 2 to 3 monthsலேயே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். பட் நீங்கள் கரெக்ஷன் ஃபேஸில் போய் மாட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரதுக்கே வந்து ஒரு 1 to 3 years கிட்ட, மினிமம் ஒரு 1 to 3 years கிட்ட ஆகும். அதனால் எப்பயுமே வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் இருக்குது, அதுவும் பை ட்ரெண்டில் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு பை ட்ரெண்ட் இருக்கிற ஸ்டாக்ஸாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து எடுக்க முடியும். அப்போ இது வந்து நமக்கு எக்ஸாக்டாக இந்த டார்கெட் கொடுத்துட்டு அப்புறம் தான் ஒரு ரிலேட்டிவ் கம்ப்ளீஷன், அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டிவ் வே வந்து வந்துருக்கு. இதில் ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து இங்கே என்ன பேட்டர்ன் வந்து ஃபார்மாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இப்போ இந்த பேட்டர்ன்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னும் இங்கே வந்து ஃபார்மாக இருக்குது. சரி, அப்போ ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னா ஆட்டோமேட்டிக் மார்க்கெட்னா வரணும். மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கு தான் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது லாஸ்ட் டைம் நீங்கள் கேட்கும்போது நான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல, ஜஸ்ட் ஒரு ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணியே சொன்னேன். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு அட்வான்ஸ் லெவல் பேட்டர்ன்ஸை வச்சு இல்லாமல் ஜஸ்ட் பேசிக்காக வந்து ஒரு ட்ரெண்ட் லைன், அதுக்கப்புறம் வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சுருந்தா இதை வந்து நம்ம எப்படி ஃபைன் பண்ணிக்கலாம் சொல்லி பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் டைம் நீங்கள் கேட்கும்போது நான் சொன்னது வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ட்ரெண்ட் லைன் இருக்குது, இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ட்ரெண்ட் லைனில் வந்து ட்ரேட் ஆகுது. அப்போ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா இங்கே வந்து பையிங் போகலான்னு சொல்லி சொல்லியிருந்தேன். பட் நீங்கள் வந்து லைவ் மார்க்கெட்டில் நீங்களே வந்து செக் பண்ணி பாருங்கள் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி. அப்போ இதெல்லாம் இது வந்து ட்ரெண்ட் லைன் தெரிஞ்சதுன்னா நீங்கள் புதுசாக இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம், நீங்கள் வந்து பையிங் போகும், அது வரையும் பையிங் போக மாட்டோம். நீங்கள் ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஹேர் கட்ஸுன்னு இருக்குது. இப்போ அதை பேஸ் பண்ணுவேன் எங்கெல்லாம் வந்து நம்ம வாங்கின பொசிஷன்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி அதையும் வந்து நம்ம முன்னாடியே வந்து ஃபைன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கரெக்டாக வந்து க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாரும் திரும்பி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம். அப்போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலே வந்து இவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து தெரியணும். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணால் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் ஒரு நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து பண்ண முடியும். அதனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது வந்து சடன் ஃபால் அப்படின்னா இது சடன் ஃபால்லாம் கிடையாது. சார்ட்டில் வந்து முன்னாடியே நம்மளுக்கு வந்து காமிச்ச ஒரு விஷயம், இன்ஸ்டிடியூஷன்ஸ் இங்கே வந்து ஒரு கரெக்ஷனில் இருக்குது. கரெக்ஷனில் வந்து ஒரு இங்கே வாங்கி வச்சதெல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க,
இப்போ இந்த பாயிண்ட்லலாம் வாங்கினது எல்லாத்தையும் வந்து இப்போ அவங்க வந்து செல் பண்ணுறாங்க. அது செல் பண்ணும்போது தான் இது வந்து நமக்கு அந்த நியூஸஸ் பேக்கப் பண்ணும்போது மேஜராக வந்து ஒரு பெரிய ஒரு ஃபால் வந்து நமக்கு கொடுத்துருக்கு. அப்போது இங்கே ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் எல்லாமே ஃபார்மாக இருக்குது. பட் இந்த நியூஸஸ் வரப்போகுதுன்னு சொல்லி நம்ம முன்னாடி தெரியாது. இப்போ நியூஸஸ் பேக்கப் பண்ணும்போது நமக்கு அந்த டார்கெட்ஸ் வந்து கொடுக்கும். புரியுதா? அப்போது ஐடிசி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது சடன் ஃபால்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு எலக்டிவோட கம்ப்ளீஷன் இப்போ வந்து கரெக்டிவ் வேவில் இருக்குது. அப்போது கீழே வந்தாலும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எது வரையும் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா இப்போ இது வந்து நம்மளுக்கு வந்து மேஜரான ஒரு சப்போர்ட் லெவல்ஸ். இங்கே வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கா, ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்போ இது கீழே ஃபால் ஆச்சுன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ 329, அதுக்கப்புறம் வந்து அதுவும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு 306 இந்த ரேஞ்ச் வரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இங்கே வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது, அது மட்டும் நீங்கள் ட்ரெண்ட் லைன் செக் பண்ணிக்கோங்க. அப்போ இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஐடிசி இந்த லெவல்ஸ் வரையும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, அதனால் இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு டைமாக அப்படின்னா கண்டிப்பாக ஐடிசியோட ஃபண்டமெண்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பட் அதுலேயே வந்து நம்மளுக்கு என்ன ஆகும், ஒரு ட்ரெண்டிங் ஃபேஸ் இருக்கும், ஒரு கரெக்ஷன் ஃபேஸ் இருக்கும். அப்போது கரெக்டான இடத்துல வந்து நம்ம என்ட்ரி கொடுத்தா மட்டும்தான் இந்த என்னதான் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நம்மளால் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து எடுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துலாம். இப்போது நிஃப்டி பார்க்கும்போது முன்னாடியே சொன்னது தான், இந்த இடம் வந்து நமக்கு வந்து மேஜராக ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் 26,200 திரும்ப நம்மளுக்கு வந்து அதே இடத்துல தான் வந்து ஹிட் பண்ணி நிற்குது. 26,200 இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது 26,330 இந்த ரேஞ்ச் வந்து நம்ம நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால் இப்போது கரண்ட்டாக வந்து பார்க்கும்போது நிஃப்டி வந்து ஒரு சைட்வேஸ்குள்ளே வந்து நம்மளுக்கு ட்ரேட் ஆகுது. இப்போ இந்த ரேஞ்சு பார்த்தீங்கன்னா சைட்வேஸ், இதுவே வந்து நீங்கள் வந்து ஒரு பேட்டர்ன் வைஸ் பார்த்தீங்கனாலும் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அப்போ இதுவும் நம்மளுக்கு வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்குது. அப்போது இதில் வந்து நமக்கு ஒரு மேஜராக பிரேக் அவுட் ஆச்சுன்னா நிஃப்டியில் வந்து ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் ஸ்டார்டிங்லேயே நிஃப்டி பேங்க் நிஃப்டிலாம் இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ளாட் மார்க்கெட் ஒரு சைட்வேஸ் இருக்குன்னு சொல்லி. அப்போது இந்த சார்ட்டிங் அனலைஸ் பண்ணால் உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் வந்து இப்போது என்ன ரேஞ்சில் சைட்வேஸில் இருக்குமா, ட்ரெண்டிங்கில் இருக்குமா, அதையும் வந்து நம்ம ஒரு சார்ட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணாலே வந்து நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியும். அப்போது நிஃப்டி என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ கரண்ட்டாக வந்து பார்க்கும்போது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னில் இருக்குது. இது வந்து நமக்கு வந்து சைட்வேஸ் மார்க்கெட். அப்போ இது மேஜராக பிரேக் அவுட் ஆகும்போது ஒரு பெருசாக நமக்கு மொமெண்டம் வந்து நம்ம நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். இப்போது பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னாலும் இப்போ இது வந்து நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஆக்ட் ஆகுது. அப்போ இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா 60,152 இந்த ரேஞ்ச் வந்து நம்ம பேங்க் நிஃப்டியில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரையும் இது வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஒரு சைட்வேஸ்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகுது. ஓகே, அதில் மார்க்கெட் இப்போ கரண்ட்டாக வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ்குள்ளே இருக்குது. அப்போ இது மேஜராக வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா இப்போது பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஒரு மேஜராக பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு 2,500 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இது எப்படி வந்து நம்ம என்னோட எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் அப்கமிங் டேஸில் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து பண்ணுங்கள். தேங்க்யூ.